வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உப்பு சீடை விரிசல் இல்லாமல் வெடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உப்பு சீடை பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன். இது வந்து மாவு பச்சரிசி. நான் வந்து தலை தட்டினாப்பில் எடுத்துருக்குறேன். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இதை கழுவி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணி வடிகட்டிட்டு நம்ம இது ஈர துணியில் காய வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு தட்டு போட்டு தண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சிடணும். விரிச்சிட்டு இந்த அரிசியை காய வச்சிடணும். ஃபேன் காற்றுல தான் காயணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த அரிசியை போடும்போது இது பாருங்கள், கையில் ஈரம் தெரியுது பாருங்கள். இது ஒரு 15 நிமிஷம் பொறுத்து இந்த ஈரம் தெரியாது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல உணரட்டும். அரிசி நல்லா இந்த அளவுக்கு ட்ரை இந்த போதும். தொட்டு பார்த்தா அரிசி ஒட்டணும், ஆனால் ஈரம் இருக்காது. இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை ஜலிச்சிக்கலாம். வெள்ளடியில் போட்டு ஜலிச்சிக்கலாம். ஈர மாவு சீக்கிரம் விழுகாது, அதனால் கையில் இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. நமக்கு கடைசியாக எவ்வளோ குருணை வந்துருக்குது, இவ்வளோ வந்துருக்குது பாருங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாவை வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம அந்த ஜலிச்சு வச்ச மாவை வானிலையில் வச்சு வறுக்கணும். தீ வந்து மிதமான தீயில் தான் வறுத்து எடுக்கணும். தீ அதிகமாக வைக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும், மாவு கருகிடும். அதனால் தீ வந்து குறைவான தீயில் வறுக்கணும் மாவை. கை எடுக்கக்கூடாது, கை விடாமல் வறுத்துக்கிட்டு இருக்கணும். மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. உங்களுக்கு மாவு நல்லா வறுபட்டுச்சான்னு தெரியணுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டு பாருங்கள். நம்ம கோலம் மாவு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி போட்டோமா வரும் ஈஸியாக. இதுதான் கரெக்டான பதம். மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு வறுபட்டதுக்கு இந்த மாதிரி கோலம் மாவு பதம்னு சொல்லுவாங்க. இதை அந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இந்த மாவு. இப்போது வறுத்த அரிசி மாவை மறுபடியும் ஜலிக்கணும். தெல்லடையில் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ இதுவும் கூட உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். நான் உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கிறேன். அதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் வறுக்கணும். இதையும் மிதமான தீயில் வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த டைமில் இந்த மாவில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இந்த மாவை மறுபடியும் ஜலிக்கணும். இந்த உப்பு சீடைக்கு வெடிக்காமல் வரத்துக்கு இல்லை, மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வறுத்து எடுக்கணும். பாருங்கள், வறுத்த அரிசி மாவுலேயும் உளுந்துலேயும் இவ்வளோ இருக்குது குருணை. இது நமக்கு தேவையில்லாதது. இப்போ இந்த ஜலிச்சு வச்சுக்கிற மாவில் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் பட்டர். இதை நல்லா முதல்ல கைக்குள்ளால் பிசைஞ்சிக்கணும். நம்ம போட்டுக்கிற பட்டரு, சால்ட்டு இதெல்லாம் எல்லா மாவுலேயும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கையில் கொடுத்து நல்லா பிசையணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும். மொத்தமாக ஒரு அடியாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம்.
நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு மாவு சின்னதாக இந்த அளவுக்கு எடுத்து இந்த விரல்களால் தான் இந்த 4 விரல்லையும் இப்படி ஊற்றிக்க வேண்டியது தான். உள்ளங்கையை கொண்டுக்கிட்டு போகக்கூடாது. 4 விரல்லையும் இப்படி ஊற்றணும். இல்லை அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஊற்றி எடுக்கணும். அவ்வளோதான். இருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீடை வெடிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரு ஊசியோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க, ஒரு பால்லையும் ஒரு ஹோல்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி குத்தி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஓட்டை போட்டுட்டிங்கனாக்கா எண்ணெயில் போடும்போது சீடை வெடிக்காமல் வரும். தைரியமாக பொரிச்சு எடுக்கலாம். சீடை வெடிக்காமையும் விரிசல் இல்லாமல் வர்றதுக்கு மாவு நல்லா பதமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம சீடை பிடிக்கிறதுக்கு உருண்டை பண்ணும்போது உள்ளங்கையில் பண்ணாமல் 4 விரல்களை பிடிச்சி எடுக்கணும், உருட்டி எடுக்கணும் 4 விரலை கொண்டு. அடுத்தது நம்ம எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊசியோ அல்லது இந்த மாதிரி ஒரு குச்சியோ எடுத்து இந்த நம்ம உருட்டி வச்சுக்கிற சீடைகளில் ஒரு ஹோல்ஸாக போட்டு எண்ணெயில் போட்டோமா சீடை வெடிக்காது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சீடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். தீ மிதமான தீயில் இருக்கணும். ரொம்ப ஐயா வச்சிடக்கூடாது, உள்ளே வேகாது. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். எடுத்துடலாம். நல்லா பபுள்ஸும் நல்லா அடங்கி வந்துருக்குது. பாருங்கள், விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா சீடை வெடிக்காது, விரிசலும் வராது. இதே மாதிரி உருட்டி வச்சுக்கிற சீடைகளை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா சீடையும் சுட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். விரிசல் வராது, வெடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.